ஹalleluya ஹalleluya. துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நான் உம்மை துதிக்கிறேன் ஐயா. அன்பின் பிதாவே, நான் உம்மை துதிக்கிறேன் ஐயா. பரலோக பிதாவே, நான் உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஓ ரிஜர கரப ரீகாத்தி தரகரபா, ஓ ரிமிகா மண்டரி கரிபி காத்தி தரகரபா. துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிற ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிக்கிறேன் ஐயா. ஆவியானவரே, நான் உம்மை துதிக்கிறேன் ஐயா. அப்பா ஹல்லேலூயா. அடிமை கர்த்தாவே அப்பா, உம்மை நம்பிதான் சுவாமி நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. அப்பா இந்த அப்பா நீர் ஆண்டவரே அடிமையோடு இருந்து ஆவியானவர் நீர் பேசும்படி அடிமை கெஞ்சுகிறேன் அப்பா. ஆவியானவர் தான் நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளணும் அப்பா. நீங்கள் தான் அப்பா, எல்லாமே நீங்கள் தான். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தான். உங்ககிட்ட கத்தாவே சோதரம் ஆதிரி யாத்திரி ரபா ரபா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. சோதரம் 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 கொடுக்க போகிற செய்தி ஐயா, அநேகருக்கு அது பயனுள்ளதாக இருக்கட்டும் ஐயா. அநேகர் பார்க்கணும் சாமி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படணும், உங்கள் நாமம் மகிமைப்படணும். எல்லா துதி கன மகிமை யாவும் மீட்பர் ஒருவருக்கு. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவ சந்நிதியில் எட்டுவது. தேவ சந்நிதியில் எட்டுது. என்னதெல்லாம் எட்டுது? தேவ சன்னிதானத்தில் என்னதெல்லாம் எட்டுது? முதல்ல மனம் திரும்பாமல் இருக்கிற நம்மளுடைய பாவம் தேவ சந்நிதியில் எட்டுது. நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய வேதனை, நம்ம பண்ணுற விண்ணப்பம் தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டுது. இப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டுபடியாய் நம்மளுடைய பாவங்கள் முன்மாதிரியா, அதாவது அநேகருடைய பாவம் வெளியரங்க மாறும். பாவம் இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் பாவம் பாவம், அக்கிரமம், பொறாமைகள், வஞ்சகம், சூது, விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், எல்லாம் பாவம். பாவம் நிறைஞ்ச உலகம். இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் பாவத்தில் தவிச்சு கொண்டு இருக்கிற எல்லாருமே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது அவர் என்ன செய்வார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் அதாவது மனம் திரும்ப மாட்டானா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கார் என் இயேசு. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் தயவுள்ளவர். ஹல்லேலூயா. மனுஷன் இஷ்டம் போல நடக்கிறான். என்ன நடக்கும், என்ன தண்டனை கிடைக்குங்கிறத அவன் ஒரு நாள் என்ன செஞ்சதில்லை, உணரலை. இந்த ஐஸ்வர்யவான்னு ஒருத்தர் இருந்தான். பைபிளில் வேதத்தில் சொல்லியிருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் தான் உண்டு, நல்லா சாப்பிடணும், அப்படி அவர் நல்ல ஐஸ்வர்யமாக நல்லதாக சந்தோஷமாக அவர் வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு லாசருன்னு ஒரு இருந்தான். அந்த லாசருக்கு ஒரு வழியுமே கிடையாது. இவர் தினமும் அவர் வாசல்ல இருந்து காத்து கிடக்கான். நித்தமும் நித்தமும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்து கிடக்கிறவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. இந்த லாசர் காத்து கிடந்தார். ஆனால் என்ன இல்லை, என்ன ஏதுன்றது கூட அந்த ஐஸ்வர்யவன் விசாரிக்கவே இல்லை. அவன் சாப்பிட்டுட்டு போடுற அந்த எச்சிலையில் என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்டு அவன் வயிறு என்ன செஞ்சான், அவன் வாழ்நாளை கழிச்சுக்கிட்டு இருந்தான் லாசர். ஆனால் அவன் யார்? தெய்வ பக்தி உள்ளவனாக இருந்திருக்கான். அதனால தான் அவன் என்ன செஞ்சான், பரலோகத்துக்கு போனான். பரலோகத்துக்கு போனது மட்டும் இல்லை, ஆபிரகாமின் மடியில் அவன் உட்கார்ந்துருக்கான்.
இதெல்லாம் இந்த ஐஸ்வர்யவான மறிச்சான். ஏன்னா எவ்வளவுதான் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி ஆவது இல்லை. பணம் ஒன்றுக்கு உதவாது. பணத்தை நம்பி இருக்கிறது உங்களுக்கு நரகம்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவரே உன் நம்பிக்கை. இப்போ இவன் மறிச்சான், எங்கே போயிட்டான்? நேர பாதாளத்துக்கு. உடனே அவன் மேலே ஏற்று பார்க்கான், லாசரு இன்பமா சந்தோஷமா ஆபிரகாம் அடியில் இருக்குத பார்க்குறான். உடனே ஆண்டவரே, இந்த லாசரு கையில் இருந்து ஒரு பட்டு தண்ணியை நாவில் வைக்க சொல்லுங்களேன் அப்படின்னு. இப்போ உலகத்தில் இருக்கும்போது நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். நீ கொடுமையை விதைத்தால் உனக்கு கொடுமை தண்டனை தான் உனக்கு கிடைக்கும். நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் நீ பரலோக ராஜ்யத்தில் நீ சந்தோஷமா சுகமா இருக்க முடியும். அப்போ அவன் அங்க இருந்துட்டு சொல்றான், ஆண்டவரே, என் கூட பிறந்தவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, என்னை போல அவங்களும் இந்த நரகத்துக்கு வந்துடக்கூடாது. அவங்கக்கிட்ட போய் இந்த லாசருவத்தை சொல்லி அனுப்பி அவங்கள திருந்த சொல்லுங்கன்னு. ஆண்டவர் சொன்னார், அங்கே உள்ளவங்க சொல்கிறத கேட்கலன்னா இங்கேருந்து ஒருத்தர் போனாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, திருந்த மாட்டாங்கன்ட்டு. அப்போது உலகத்தில் இருக்கும்போது மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். தேவன் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி ஜீவனோடு இருக்கிறவர். அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் கண்கள் மனிதனை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவனை சோதி தருகிறது. நீ நினைக்கிறாயா, நீ அந்தரங்கத்தில் நீ செஞ்ச பாவம்லாம் மனுஷன் யாரும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நீ திருப்தி அடைகிறாயா? உன்னை கண்டு பிடிக்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். இதை நீ அறியாயோ? பாவம் உனக்கு நல்ல சந்தோஷத்தை தரும் கொஞ்ச நேரம். நீ அக்கினியும் கந்தகமும் எரித கடல்ல நீ பங்கடையும் போதுதான், உன் வேதனை படும்போதுதான் நீ அப்ப நினைப்ப. இப்போ தேவ சந்நிதியில் எட்டுவது நம்மளுடைய ஜபம். அதை பற்றி தான் பார்ப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இந்த ஐஸ்வர்யவான் இந்த சிறுமைப்பட்டவன் மேலே கொஞ்சம் சிந்தை வச்சுருந்தான்னா அவன் பாக்கியவனாக இருப்பான். அவனும் என்ன செஞ்சுருப்பான், பரலோகத்துக்கு போயிருப்பான். சிறுமைப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த உதவி அதையும் ஆண்டவர் என்ன செய்தார் பார்க்குறாரு. இப்போது அந்த 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லியிருக்குது பாருங்க. ஒரு ஸ்திரீ, அவங்க 2 பையங்க, அவ கணவர் ஒரு தீர்க்கதரிசி என் புத்திரர். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தமக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். பாருங்களேன், அவன் அதாவது தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் ஒருவருக்கு மனைவியாக இருக்கிறவ தான். அந்த புருஷன் இறந்து போயிட்டாரு. அவர் என்ன செய்வாராம், கர்த்தருக்கு பயந்தவர். கர்த்தருக்கு பயந்து நன்மை செய், கர்த்தருக்கு பயந்தவர். ஆனால் கடன் பட்டுட்டார், அவர் இறந்து போயிட்டார்.
கடன் கொடுத்தவம்மா அந்த பையங்களை பிடிச்சி அடிமைப்படுத்த என்ன செய்தான் விரும்புகிறான். அடிமையாக்கி கொள்ளதுக்கு என்ன செய்தான் வாரான். அந்த தாய் பதறுதான். அப்போ தான் எலிசா தீர்க்கதரிசி ஏற்கனவே எலியா தீர்க்கதரிசியோடைய அவருடைய வல்லமையில் 2 மடங்கு எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கினவர். எலிசா தீர்க்கதரிசி மூலமாக நிறைய அற்புதங்கள் என்ன செஞ்சுருக்கு. இரும்பு கூட மிதந்திருக்கு. என்ன கடைசியாக கூட அவருடைய கல்லறையில் வச்ச ஒரு பாடி அப்படி உயிரோடு, அப்படி வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி எலிசா. அந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அவங்க எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, உன்கிட்ட என்ன இருக்குது? ஏசப்பா கேட்குறாரு, உன்னிடம் என்ன இருக்கிறது? என்ற உண்மை இருக்கிறது, தேவ பக்தி இருக்கிறது, தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்கிறது. சொல்ல முடியுமா? சொல்லணும். சொன்னாதான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் மட்டும் இருக்கு ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் போய் நிறைய பாத்திரங்களை கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பக்கத்து வீட்டில் எல்லாம் போய் கேட்டு வாங்குறாங்க. எல்லாத்தையும் அந்த எண்ணெயை நிரப்புன்னு சொல்கிறார். உடனே அந்த அந்த பாத்திரங்கள்லாம் அந்த எண்ணெயை ஊற்றுறாங்க. ஊற்றி 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 எல்லாம் நிறைஞ்சிட்டு. ஹல்லேலூயா. இதை விற்று நீ கடனை கொடுத்துரு, மீதியானதை உன் லைஃபுக்கு என்ன செஞ்சுக்கோ, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவளுடைய ஜெபம், அவளுடைய விண்ணப்பம், அவருடைய கணவர் செய்த ஊழியம் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக என்ன செஞ்சிச்சு, கடன் நடபடி நல்ல சுகமாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போது நமக்கு கஷ்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, ஏழ்மை உண்டு, நோயால் வாடுவது உண்டு. ஆனால் எந்த தீங்கும் நம்மளை அணுகாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவ வல்லமை, தேவனிடம் நம்ம என்ன செஞ்சணும், பெருமூச்சு விட்டு அழு, பெருமூச்சு விட்டு அழு. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பார். கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை, ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகவில்லை. அந்த அம்மா கடனோடு, ஐயோ நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளை அடிமையாக்கிடுவானே, கொண்டு போயிடுவானே, நான் எந்த வகையில் இந்த கடனை நான் கொடுக்கன்னு சொல்லி அங்கலாய்த்துக்கிட்டு இருந்தது உண்டு. ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பாரமாக செபிச்சிருப்பாங்க. கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சார், அனுப்பியிருக்காரு. அந்த நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசி அனுப்பியிருக்காரு. எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அற்புதம் என்ன செஞ்சிச்சு, நடந்தது. வாழ்க்கை முழுவதும் அந்த எண்ணெய் விற்றது என்ன செய்யுது, அதாவது உன் பானையில் எண்ணெய் என்ன செய்யாது, குறையாது. கர்த்தர் என்ன செய்வார், மாதம் பிசைகிற உன் தொட்டியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவ்விதமாக இந்த இந்த ஸ்திரீக்கு என்ன செஞ்சிச்சு, ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுக்கடுத்து கொர்நேலியு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவன் இந்த கொர்நேலியு புறஞ்சாதி தான், யூதா வந்தான் அவன். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நல்ல தான தர்மங்கள் செய்யவும் ஜபிக்கவும் ஆண்டவரோட ஒன்றி இருந்தார். அந்த கொர்நேலியு தன்னுடைய வீட்டாரோட எப்பவும் ஆண்டவரோட ஜெபம் பண்ணிக்கிறது, ஜபிக்கிறது. அப்போது
அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலர்ல இருக்குது இது. அந்த கர்த்தரை அவன் விசுவாசித்தான். அவன் வீட்டார் அனைவரோடு கூட என்ன செஞ்ச ஜெபம் பண்ணுறது. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தேவதூதர் ஒருத்தர் வந்து, கொர்நேலியுவே, நீ பேதுரு என்ற ஒருத்தர் இருக்காரு, நீ அவரை போய் என்ன செஞ்சிரு, கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிரத்யட்சமாக தரிசனம். அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பவன். அதனால எப்பவும் தேவனை நோக்கி ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது தேவன் பிரத்யட்சமாய் தரிசனமானார். நம்மளும் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் நல்லவர், அவர் நம்ம அப்பா, நம்ம கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர் நீதி உள்ள தெய்வம், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், எந்த பாவியையும் தள்ளாத நேசர். இப்போ யோப்பா பட்டணத்தில் பேதுரு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் என்னதான் இருக்கான். அவன் அவன் வீடு எங்கே பாருங்களேன், அவன் வீடு எங்கே இருக்குது எல்லாத்தையுமே தெரியும். என் இயேசு, என் இயேசு, சர்வ வல்லமை உள்ள என் இயேசு சொல்கிறாரு. அவன் வீடு கடல் பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு. அப்போது இவன் என்ன செய்தான், 2 ஊழியக்காரரை செஞ்சிட 3 பேரை அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னால் பேதுருட்ட ஆண்டவர் தரிசனம் கொடுத்து, அவன் பட்டினியாக இருக்கார், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன செய்கிறதுன்னு திண்டாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கூடையில் அசுத்தமான மிருகங்கள், பறவைகள், அசுத்தமானது வச்சு அப்படி கூடை இறங்கி வருது. இதை நீ அடித்து புசி அப்படின்ட்டு. அப்போது இது அருவருப்பானது, நான் எப்படி இதை புசிப்பேன், நீ பாவத்துக்கு நீ என்ன செய்வா, நீ விட்டு விலகு, நீ பாவத்தை விட்டு விலகு பேதுரு, இது அசுத்தமானது, நான் எப்படி இதை வேண்டாம் அப்படின்னு 3 தடவை அப்படி வந்தது. உடனே அவர் அந்த தரிசனத்தை பார்த்தாரு. அந்த நேரத்தில் இந்த 3 பேரும் அங்கே பேதுரு வீட்டை விசாரித்து போகிறாங்க. உடனே இந்த மாதிரி நீதிமான், யார், கொர்நேலியு ஒரு நீதிமான், ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஒரு உத்தம புருஷன், எங்களை உம்மிடத்தில் அனுப்புனார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருப்பார், 3 பேர் வருவாங்க, நீ அவங்களோட எந்த தடையும் சொல்லாமல் நீ போ, எதுவும் சொல்லாமல் பின்னால் போன்னு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருப்பார் பேதுருக்கு. உடனே அன்னைக்கு தங்கி என்ன செய்தாங்க, போகிறாங்க. இந்த அதாவது இந்த கொர்நேலியு மற்ற மனுஷர், அவர் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூட்டு, அதான் அவங்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் தேவனாக இருக்கிறார். தேவன் ஒரு ஜாதிக்குரியவர் அல்ல, ஒரு மதத்துக்குரியவர் அல்ல, எல்லாருக்கும் தேவன், எல்லாருக்கும் தேவன். அதனால் அவர் என்ன செய்தார், அதுக்கு தான் அதாவது அசுத்தமான தொடக்கூடாது. ஏன், தேவன் சுத்தம் அப்படின்றத நீ அசுத்தமாக எண்ணாத அப்படி. இப்போ பிரஜாதியாரும் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் இருக்காங்க அறை வீட்டுக்குள்ளே. அப்படியே பேதுரு ஜெபிக்கும் போது அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்புதாங்க, அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்புதாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இப்படி ரட்சிப்பு எப்படி வரும்? இப்போ அந்த மாதிரி பேதுருக்கள் எழும்பணும், கொர்நேலியு மாதிரி ஜெபிக்கிற கூட்டம் எழும்பணும். கொர்நேலியுவை போல அந்த குடும்பத்தாரோடு ஜெபிச்சது, இவ்வளவுக்கும் பிரஜாதியார். உடனே பேதுரு சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிடலாம், ஞானஸ்தானம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம். பாருங்க, இப்போ பிரஜாதியார் எவ்வளோ கோடியாக என்ன செய்தாங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல ஆட்கள் இல்லை. பேதுருவை போல
பரிசுத்த அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சிடல இல்லை, எழும்பணும். பேதுருக்கள் எழும்பணும், பவுல்கள் எழும்பணும், அற்புதங்கள் நடக்கணும். பேதுரு அந்த வீட்டில் நுழைஞ்சு ஜெபம் பண்ணதுமே பரிசுத்த ஆவியினால என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அபிஷேகம் எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைச்சிச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. இப்போ பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹல்லேலூயா ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆண்டவருக்கு ஹல்லேலூயா பிரியம். ஜெபிக்கிற குடும்பங்கள் எழும்பணும், ஜெபிக்கிற சந்ததியார் எழும்பணும். ஹல்லேலூயா உத்தமர்கள் எழும்பணும். எவ்வளோ பிரஜாதியார் இருக்காங்க, கர்த்தரை அறிந்து கொள்ளாதவங்க இருக்காங்க. நம் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். பாவத்தில் சீரழிந்து கொண்டு இருக்கிற நம்ம தேசத்தை மீட்டு ரட்சிக்க வல்லமை உள்ளவர் இயேசு ஒருவரை. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சொந்தம். வாலிபனே, இந்த காலத்தில் ஒரு செல்போன் மூலமாக எனக்கு அதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியலை. எவ்வளவு ஐயோ ஸ்தோத்திரம். இப்போது கூட நம்ம ஒரு காட்சியை நான் பார்த்துட்டு வந்து பயம் இல்லாமல் என்ன செய்தாங்க, ஒருவருக்கொருவர் என்ன செய்தாங்க, ஹல்லேலூயா நேசிச்சு இருக்காங்க. மனம் திரும்புங்க. உலக சிநேகம் தெய்வத்துக்கு விரோதமான பகை. உபச்சாரக்காரனே, வேசிக்கல்லனே, மனம் திரும்பு. வாலிபனே, உன் வாலிபத்தில் உன் பணம் போக்கில் நீ நடந்து, ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. உன் பெற்றோருக்கு தெரியும் தன் பிள்ளையை எப்போ என்ன கல்யாணம் முடித்து வைக்கணும், எப்படி வாழ வைக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நீ உன் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிடாத, நடக்காத. பாவம் சோதகுமாரா பாவம் என்ன செஞ்சிச்சு, வானவரியந்த எட்டுச்சு. சோதகுமாரா பாவம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அக்கினினால எரிச்சாரு. வானபரியந்தம். வாலிபனே, உபச்சாரக்காரனே, உன் பாவம் வானபரியந்தம் எட்டுது. நீ அதுக்குள்ள மனம் திரும்பு. இயேசு நல்லவர். உன்னை எதிர்பார்த்து மனம் திரும்ப சொல்லி ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். மகனே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காரு. பாவ மன்னிப்பை பெறாவிட்டால் நீ எரிகிற அக்கினிக்கு தான் நீ என்ன செய்வ, பங்கடைவாய். இந்த உலகம் நமக்கு நிரந்தரங்கள் அல்ல. நம்ம மரிப்பது ஒரு நாள் நிச்சயம். உன் ஆத்துமா எங்கே போகும்? விசுவாசிக்கிறவன் பாவ மன்னிப்பை பெறுவான். அநியாயங்களை அவங்க நம்ம செய்கிற அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தாருன்னா நரகம்தான் நமக்கு. இந்த சோதகுமாரா பட்டணத்தை மாதிரி தான். ஆனாலும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறக்காத கூடாது. அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், ஏழைகளுக்கு உதவுகிறோம். ஏழைகளுக்கு உதவுகிற கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். மனம் திரும்பு. மனம் திரும்புகிற ஒரே பாவி. ஹல்லேலூயா. ஏசப்பா ஜீவன் உள்ளவர். நம்மை அழைக்கிறார், வருந்தி அழைக்கிறார். உன் காலை தள்ளாட விட மாட்டார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் நம்மளை ரட்சிக்கிறவர். அவர் ஒருவரே தெய்வம், உயிர்த்தெழுந்த தெய்வம் அவர் மாத்திரமே. அற்புதர், அவர் அற்புதர்.
எத்தனை குருடர் கண்களை திறந்தாரு, இறந்தவங்களை உயிரோடு எழுப்பினாரு, குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினாரு. இப்பவும் அவருடைய பிள்ளைகள் மூலமா அநேக அற்புதங்கள் நடக்குது. மனம் திரும்ப இயேசுவை ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறேன் 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 ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. அப்பா, இந்த செய்தி அநேகருடைய உள்ளத்துல கர்த்தாவே தோதுதரகரபா பாயணு சாமி. அப்பா அல்லேலூயா. கரைவட்ட உள்ளங்களே நேசப்பாவிட வரணும் சாமி. ஓ அதுரி எத்திரிக்கரபா. மனம் திரும்பணும் ஆண்டவரே. எவ்வளோ ஜனங்கள் ஆண்டவர். அப்பா அதுரி எத்திரிக்கரபா ரபா ரபா. ஹல்லேலூயா. உக்கிராராதனை. ஆமென். வேசித்தனம் அப்பா. ஹல்லேலூயா. தண்ணியை போல் பாவத்தை தண்ணியை போல பருகி கொண்டு இருக்காங்கப்பா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவரே பரிசுத்தவான்கள் எழும்பணும். யோபு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றது போல ஆண்டவரே அப்பா சோதரம் கர்த்தாவே. எழுப்புதல் தேசத்தில் உண்டாகணும். பவுல்கள் எழும்பணும், பேதுருக்கள் எழும்பணும். அப்பா ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்திருக்கணும் சாமி. இதை கேட்குற யாவரும் உள்ளத்திலையும் ஆண்டவரை நீங்கள் பேசணும் சாமி. அவங்க மனம் திரும்பணும். மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும் ஐயா. நான் ஒன்றுக்கு உதவாதவள் ஐயா. ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. உமக்கு அடிமை ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, என்னுடைய வார்த்தை ஐயா அநேகர் கேட்கணும் சாமி. அப்பா அப்படிக்கு மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஒரு ஆத்மாக்கள் என் ஆண்டவர் அண்டை வரணும். இந்த செய்தி ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையாவும் என் மீட்பர் ஒருவருக்கு. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.